I read in Romans chapter 6 verse 14. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Another wonderful wealth inheritance God has given me. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான இன்னும் அதிக நல்ல ஒரு சுதந்திரம். No sin will rule over you. எந்த ஒரு பாவமும் உங்களை ஆளாதிருப்பதாக. Did you read that? இதை வாசித்திருக்கிறீர்களா? Sin shall not rule over you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. No sin is permitted to rule over me. எந்த ஒரு பாவமும் என்னை ஆளுகை செய்வதற்கு அனுமதி இல்லை. That's promise for me. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். I was defeated by many sins. பல பாவங்களினாலே நான் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன். One day I put my foot on that promise. ஒரு நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தில் என்னுடைய காலடி எடுத்து வைத்தேன். I said, Lord, this is part of Canaan's land. ஆண்டவரே, இது கானான் தேசத்திலே ஒரு பகுதி. That's for me. அது எனக்கு சொந்தம். I'm not going to give it up. நான் விட்டுவிட போவதில்லை. The devil has robbed it from me. ஆண்டவரே, பிசாசு இந்த காரியத்தை என்னிடத்திலிருந்து திருடி விட்டான். Now I'm going to get it back in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் அதை திரும்ப பெற போகிறேன். And like that I've gone through the scriptures. இதுபோல நான் வேத வாக்கியங்களுக்குள்ளாய் படித்திருக்கிறேன். I've studied the scriptures. வேத வாக்கியங்களை படித்திருக்கிறேன். And seen what all things God can do for me in Christ. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு செய்ய முடியும் என்று வாசித்திருக்கிறேன். See 2 Corinthians 2 verse 14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். It says here, thanks be to God who always leads us in triumph in Christ. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று வாசிக்கிறோம். That is always. எப்பொழுதும் என்று வாசிக்கிறோம். Always in triumph. எப்பொழுதுமே வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. Lord, that's mine. ஆண்டவரே, இது எனக்கு சொந்தம் என்று I went to Romans chapter 8 verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு போனேன். All things work together for my good because I love God. நான் தேவனை நேசிக்கிறபடினாலே எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Not some things. ஏதோ ஒரு சில காரியங்கள் அல்ல. Most things. अनेक காரியங்கள் அல்ல. All things. எல்லா காரியங்கள். And I say, Lord, I repent that I did not claim these things in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களை சுதந்திரிக்கவில்லை, ஆகவே அதற்காக மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறேன். If everything is working for my good, how can I ever complain about it? எல்லா காரியங்களுமே என்னுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி ஒரு காரியத்தை குறித்து குறை சொல்ல முடியும்? Why do you complain about somebody? நீங்கள் யாரை குறித்தாவது ஏன் குறை சொல்லுகிறீர்கள்? I'll tell you why. நான் என்ன சொல்கிறேன்? You don't believe in Romans 8:28. நீங்கள் ரோமர் 8:28 நம்புவதில்லை. You believe that that person who did harm to you is more powerful than your God. உங்கள் தேவனை காட்டிலும் உங்களுக்கு தீமை செய்த அந்த நபர் தான் வல்லமையுள்ளவர் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். You know, in my life I am a servant of God. நான் ஒரு தேவ ஊழியக்காரன். And when we serve God, many people try to harm us. தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அநேகர் நமக்கு தீமை செய்ய விரும்புவார்கள். They attack us with words and in so many other ways. வார்த்தைகளினாலும் இன்னும் பல விதங்களினாலும் தாக்க முயற்சிப்பார்கள். Because the devil hates me. ஏனென்றால் பிசாசு என்னை வெறுக்கிறான். The devil hates me because I'm trying to get people out of his grip. அவனுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறபடினாலே பிசாசு என்னை எதிர்க்கிறான். And so the devil stirs up so many people to try and harm me. ஆகவே எனக்கு தீமை செய்யும்படியாக பலரை சாத்தான் கிளப்பி விடுகிறான். But ஆனால் nobody has been able to harm me in all my life. என் வாழ்க்கை முழுவதுமாய் யாருமே எனக்கு ஒரு தீமையும் கூட செய்ய முடியவில்லை. God is my witness. தேவனே என்னுடைய சாட்சி. Nobody has been able to harm me till today. இன்று வரை எந்த ஒரு தனி நபரும் எனக்கு தீமை செய்ய தீமை செய்வதிலே வெற்றி அடைந்ததே இல்லை. What they did, God made it work for my good. அவர்கள் எதை செய்தார்களோ அதை தேவன் என்னுடைய நன்மைக்கென்று மாற்றிவிட்டார். My job is to repent. என்னுடைய வேலையானது மனம் திரும்ப வேண்டும். Is there anything in my life which is displeasing to you? உமக்கு பிரியப்படுத்தாத ஏதாவது ஒரு காரியம் என்னுடைய மனதில் இருக்கிறதா? I want to get rid of it. அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. I put my foot on God's promises. அப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நான் காலடி எடுத்து வைக்கிறேன். When you turn to Revelation chapter 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். and chapter 3 2-3 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் you read the messages the Lord gave to 7 churches. 7 சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற செய்தியை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். These are Christians, they are believers. இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள். And the Lord, 5 of those 7 churches were in a very backslidden condition. அந்த 7 சபைகளிலே 5 சபைகள் பின்மாற்றம் அடைந்த நிலையிலே காணப்படுகிறது. The elders, 5 of those elders were in a very backslidden condition. அந்த 7 மூப்பர்களிலே 5 மூப்பர்கள் மிகவும் பின்மாற்றம் அடைந்த நிலையிலே காணப்படுகிறார்கள். And do you know what he says to all 5 of them? அந்த 5 மூப்பர்களுக்கும் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? See Revelation chapter 2 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Repent மனம் திரும்பு and do the deeds you did at first. ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. Chapter 2 verse 16. 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Repent or I'm going to come quickly and I will make war against you. நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து உன்னோட யுத்தம் பண்ணுவேன். Chapter 2 verse 21. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். I gave her time to repent. நான் அவள் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்தேன்.
chapter 3 மூன்றாம் and அதிகாரம் verse 3. மூன்றாம் வசனம். Remember what you heard and repent. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. And chapter 3 மூன்றாம் அதிகாரம் and verse 19. 19ஆம் வசனம். Be zealous therefore and repent. வைராக்கியமாய் இருந்து நீ மனம் திரும்பு. Did you see that? நீங்கள் பார்த்தீர்களா? This is not the Lord's message to unbelievers. அவிசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற இது செய்தி இது அல்ல. This is the Lord's message to believers. விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி. 5 out of the 7 churches. 7 சபைகளிலே 5 சபைகளுக்கு repent. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். If Jesus were to come into our midst today and stand here, இன்றைக்கு இயேசு நம்முடைய மத்தியிலே வந்து இங்கே நிற்பார் என்று சொன்னால், you know what he will say? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? Repent. மனம் திரும்புங்கள். Turn from your sin. உங்கள் பாவத்திலிருந்து திரும்புங்கள். If we don't turn from our sin, நம்முடைய பாவங்களை விட்டு நாம் திரும்பாவிட்டால், see what the Lord says. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Revelation 3:16, because you are lukewarm, neither hot nor cold, I'll spit you out of my mouth. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். You know, God in his kindness tries to speak to us and saying repent, 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 தேவன் repent. தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்கிறார். But he's not going to say that forever. ஆனால் என்றென்றைக்கும் அப்படியே அவர் சொல்லிக் கொண்டிருப்பது கிடையாது. If we keep on despising his message, அவருடைய செய்திகள் எல்லாம் நாம் அற்பமாய் எண்ணிக்கொண்டே இருப்போமானால், the time will come when it is too late காலம் தாமதமாகி போகும். and we would have wasted our life. நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி இருந்திருப்போம். The best life that you can ever live நீங்கள் வாழக்கூடிய மேன்மையான ஒரு வாழ்க்கை is a life where you're repenting constantly. நீங்கள் தொடர்ந்து மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. As I have grown closer and closer to the Lord in the past few years, கடந்த ஒரு சில ஆண்டுகளிலே தேவனுக்கு இன்னும் அதிக நெருக்கமாய் நெருங்கி செல்லும் பொழுது, I'll give you my testimony. என்னுடைய சாட்சியை உங்களுக்கு My சொல்லுகிறேன். life has become one of constant repentance. என்னுடைய வாழ்க்கையானது தொடர்ந்து மனம் திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. This morning when I got up, இந்த நாளிலே காலையில் எழுந்த பொழுது I repented. நான் மனம் திரும்பினேன். I'm not repenting of the same things I fell into last year or 5 years ago. கடந்த வருடமோ அல்லது 5 வருஷத்துக்கு முன்பாக விழுந்த பாவங்களில் அதே பாவங்களிலே நான் இப்பொழுது மனம் திரும்புகிறதில்லை. New areas where God gives me light. தேவன் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான புது பகுதிகளிலே, Just like a student goes from 10th standard to 11th standard and he studies new subjects where he has to study something fresh. 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்புக்கு போகிற மாணவன் அவன் புது பாடங்களிலே படிக்க வேண்டியிருக்கிறது. Like that, God is showing me new areas in my life where I am not like Jesus Christ. அதே போல நான் எந்தெந்த பகுதிகளே இன்னும் இயேசுவை போல இல்லையோ அந்தந்த பகுதிகளை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். I have not become like Jesus Christ 100%. நான் 100% இயேசு கிறிஸ்துவை போல மாறவில்லை. I don't think I have become like Jesus even 10%. 10% கூட அவரை போல மாறிவிட்டேன் என்று கூட எண்ணுவதில்லை. I'm pressing on. ஆனாலும் நான் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறேன். நான் இன்னும் அடையவில்லை. There's still more than 90% in my life I have to become like Jesus. நான் இயேசுவை போல மாறக்கூடிய பகுதியில் இன்னும் 90% இருக்கிறது. And I'm asking Lord, give me light on this. ஆண்டவரே இந்த 90%ல வெளிச்சம் தாரும் என்று கேட்கிறேன். One day he gives me a little light. ஒரு நாளிலே கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கிறார். Oh Lord, thank you for that. ஆண்டவரே இந்த வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி. I really repent of that unchrist-like attitude in my life. கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத அந்த மனப்பான்மையிலிருந்து ஆண்டவரே நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேன். It may be a tone of voice. அது வார்த்தையின் துணியா இருக்கலாம். It may be an unnecessary word I spoke in a message. நான் செய்தியிலே அவசியமில்லாத ஒரு காரியத்தை பேசி இருந்திருக்கலாம். It may be some place where I touched the glory of God. சில இடங்களிலே நான் தேவனுடைய மகிமையை தொட்டு இருந்திருக்கலாம். I took some honor to myself for 5 minutes. 5 நிமிஷம் எனக்கென்று சில கணத்தை எடுத்திருக்கலாம். I remember once the Lord convicted me. ஒருமுறை தேவன் எனக்கு இதை உணர்த்தினார். Where I took some credit to myself for 5 minutes. 5 நிமிஷம் நான் அந்த கணத்தை எடுத்துக்கொண்டேன். And then I gave it to the Lord. அதற்கு பிறகு நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன். But the Lord showed me. ஆண்டவர் எனக்கு அதை காண்பித்தார். I cannot take the credit even for 5 minutes. 5 நிமிஷம் கூட நான் அந்த நல்ல பெயரை எடுத்துக்கொள்ள முடியாது. That is a sin. அது ஒரு பாவம். To touch the glory of God. தேவ மகிமையை தொடுவது என்பது ஒரு பாவம். To take any honor for myself. எனக்கென்று ஒரு கணத்தை பெற்றுக்கொள்வது. Do you have that type of sensitivity to sin? இப்படிப்பட்டதான ஒரு பாவத்தை குறித்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? I am discovering things in my life every day. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை இப்படி கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறேன். I am repenting every day. ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். You know what happens? என்ன நடக்கிறது தெரியுமா? The Holy Spirit changes me from glory to glory to glory. மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமையாக அந்த சாயலாக பரிசுத்த ஆவியை மாற்றிக் கொண்டிருக்கிறார். I don't know whether you want to go this way or not. இந்த வழியிலே நீங்கள் போக விரும்புகிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. I'll tell from the little experience I've had.
ஆனால் எனக்கு கிடைத்த கொஞ்ச அனுபவத்திலிருந்து It's சொல்கிறேன், the most wonderful way that you can ever walk on நீங்கள் earth. வாழக்கூடிய இந்த பூமியில வாழக்கூடிய மிகவும் நேர்த்தியான சிறந்த வழி இதுதான். Some of you may have made a lot more money than I have made நான் பணம் சம்பாதித்ததை காட்டிலும் உங்களில் அநேகர் அதிகமாய் பணம் சம்பாதித்திருந்திருக்கலாம். because you went after money. ஏனென்றால் நீங்கள் பணத்தின் பின்னாக போனீர்கள். I went after becoming like Jesus நான் Christ. இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று பின்னாக போனேன். At the end of life, வாழ்க்கையின் முடிவிலே I'd like to see whether you're happier than me. நீங்கள் என்னை காட்டிலும் சந்தோஷமானவர்களாக இருக்க போகிறீர்கள் என்பதை நான் பார்க்க You போகிறேன். will not be. நீங்கள் இருக்க மாட்டீர்கள். Money will not make you happy. பணம் உங்களை சந்தோஷமுள்ள மாற்றாது. Yes, go and get a job and earn enough for your living. That's okay. ஆம், ஒரு நல்ல வேலைக்கு போங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிங்கள், அது But நல்லதுதான். let your passion in life be to become like Jesus Christ. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அபிலாஷை எல்லாம் நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று To இருக்கட்டும். talk like Jesus. இயேசுவை போல பேச வேண்டுமே, To behave like Jesus. இயேசுவை போல நடக்க To வேண்டுமே, look like Jesus. இயேசுவை போல பார்க்க To look வேண்டுமே, at people like Jesus looked at ஜனங்களை them. இயேசு பார்த்தது போல பார்க்க To வேண்டுமே, love people like Jesus loved them. இயேசு ஜனங்களை நேசித்தது போல நான் To நேசிக்க forgive வேண்டுமே, our enemies like Jesus forgave. இயேசு மன்னித்தது போல நான் என் சத்துருக்களை மன்னிக்க வேண்டுமே, To look at money like Jesus looked at இயேசு money. பணத்தை பார்த்தது போல நானும் And பார்க்க வேண்டுமே, to bless people like Jesus blessed இயேசு people. ஜனங்களை ஆசீர்வதித்தது போல நானும் ஆசீர்வதிக்க வேண்டும். Today the kindness of God is leading you to repentance. இன்றைக்கு தேவனுடைய தயவு உங்களை மனம் திரும்பும்படி நடத்துகிறது. I want to say one word in closing. முடிவில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Do you know in the last page of the Bible வேதத்தின் கடைசி பக்கத்திலே there is an amazing statement of God. தேவனுடைய அருமையான ஒரு வாசகம் காணப்படுகிறது. Revelation 22:11. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். It's like a command of God. இது தேவனுடைய கட்டளையை போல இருக்கிறது. It's quite an amazing command மிகவும் வியப்பான ஒரு கட்டளையாய் because you காணப்படுகிறது. don't read anything like this anywhere else in the Bible. என்றால் வேதத்திலே வேறு எந்த பகுதியிலேயும் இதே போல ஒரு கட்டளையை வாசிப்பதில்லை. I have never found a command like this anywhere in the Bible. வேதத்திலே வேறு எங்கேயுமே இது போல ஒரு கட்டளையை நான் பார்த்ததே கிடையாது. Revelation 22:11. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Let the one who does wrong still do wrong. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். What does that mean? God is telling people to keep on doing wrong things? அநியாயம் செய்து கொண்டே இருங்கள் என்று தேவன் சொல்கிறாரா? And it says let the one who is filthy still be filthy. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். What a word. என்ன வார்த்தை பாருங்கள். Is there some filthy person here இங்க யாராவது அசுத்தமானவர்கள் இருக்கிறீர்களா? in sin? பாவத்திலே அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? God is saying keep on sinning. பாவம் செய்து கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். Keep on doing wrong. தவறு செய்து கொண்டே இரு என்று சொல்கிறார். Say, Lord, is that in the Bible? ஆண்டவர் இப்படிப்பட்ட வசனம் இந்த வேதத்தில் இருக்கிறதா? Is that a wrong translation? இது ஏதோ மொழிபெயர்ப்பிலே தவறு செய்து விட்டார்களா? God is telling people to do wrong and be filthy? நீங்கள் அநியாயம் செய்யுங்கள் அசுத்தமாய் இருங்கள் என்று தேவன் சொல்கிறார். Then God gave me light on the meaning of that verse. அப்பொழுது அந்த வசனத்தினுடைய பொருளை குறித்த வெளிச்சத்தை தேவன் எனக்கு You know கொடுத்தார். what it means? அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? After reading this whole book, இந்த முழு புத்தகத்தையும் வாசித்த பிறகு which has told you to turn from sin, repent, 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 turn from sin, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதம் and you முழுவதுமாய். come to the last page கடைசி பக்கத்துக்கு நீங்கள் வந்து and விட்டீர்கள். you still don't want to repent, இன்னும் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் then God says, பிறகு தேவன் சொல்கிறார், be filthy, அசுத்தமாயிரு, do wrong, தவறு செய், there's no hope for you. உனக்கு நம்பிக்கை இல்லை. That's terrible. அது பயங்கரமான காரியம். It's terrible to come to that verse இந்த வசனத்துக்கு வருவது என்பது பயங்கரமான காரியம். because throughout the Bible the message is repent. ஏனென்றால் வேதம் முழுவதுமாய் இருக்கக்கூடிய செய்தியானது மனம் திரும்புங்கள். May God help us to turn நாம் மனம் திரும்ப தேவன் உதவி with all செய்வாராக. of our heart. முழு இதயத்தோடு கூட மனம் திரும்ப உதவி செய்வாராக. Today God's kindness இன்றைக்கு தேவனுடைய தயவு is leading you உங்களை நடத்துகிறது to turn மனம் from திரும்பும்படி. everything in your life which is displeasing to Him. தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் தேவ தயவு உங்களை நடத்துகிறது. Lord, cleanse me. ஆண்டவரே என்னை Forgive சுத்திகரியும், me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Give me the power of your Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எனக்கு தாரும் that I ஆண்டவரே. can overcome this unchrist-like behavior in my life. என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு ஒவ்வாத ஆண்டவரே அந்த தன்மையெல்லாம் மேற்கொள்ளட்டும். God bless you, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God loves you. That's why He has given you these messages. தேவன் உங்களை நேசிக்கிறபடினாலே தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். To restore the balance from the imbalanced way you're hearing the gospel in other places. பல இடங்களிலே நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்கனவே சமநிலை அற்றுப்போன உங்களை சமநிலைக்கு கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது I want to encourage you to say, Lord, show me what it means to turn from sin in my life. என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு மனம் திரும்புதல்
என்றால் என்ன என்பதை ஆண்டவரே எனக்கு பார்க்க முடியாது உதவி Lord, செய்யும் என்று உங்களை help me. கேட்க முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். Help me to get my inheritance. ஆண்டவரே என்னுடைய சுதந்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். The inheritance that Jesus purchased for me. இயேசு எனக்கென்று வாங்கின அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள I உதவி செய்யும். want it completely. எனக்கு முழுமையாய் வேண்டும் ஆண்டவரே. I don't want to lose any of it. அதிலே ஒன்றை கூட நான் எழுந்து போக Give me கூடாது. all of it. எல்லாவற்றையும் எனக்கு தாரும். Thank you for hearing me. என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.